உங்களுக்கு L4, L5லயோ L5S1லயோ டிஸ்க் பல்ஜ்னால சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி கரண்ட் ஷாக் அடிச்சது போல அதிகமா இருக்கு. இந்த வலினால வந்து நிக்க முடியல, உட்கார முடியல, தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எந்த மெடிசன்ஸ் எடுத்தும் வந்து உங்களுக்கு வலி குறையல அப்படிங்கிற பட்சத்துல எங்களோட சென்டர்ல பிசியோதெரபில சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்குன்னு சொல்லி நிறைய நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா வந்து பெயினை வந்து நல்லாவே குறைக்கிறோம். ஹலோ எரிவன், நான் டாக்டர் ஜோசப் ஷாலம் பிசியோதெரபி திருவண்ணாமலை. இந்த வீடியோல வரவங்க பேர் பார்த்தீங்கன்னா உமா, திருவண்ணாமலையில தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 4 மாசமாவே வந்து லோ பேக் பெயின், குனிய முடியாத அளவுக்கு வலி சிவியரா இருந்தது. எம்ஆர்ஐ ஸ்கேன் செக் பண்ணி பார்த்ததுல L4, L5ல வந்து டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல இருந்தது. இவங்களுக்கு வலி வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப பரவலா அதிகமா இருந்தது. கால் ஒரு பொசிஷன்ல நிக்க கூட முடியாத அளவுக்கு சிவியரான பெயின், நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இடுப்பே வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய மெடிசன் சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுல வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை, வலி வந்து சுத்தமாவே குறையல. அதனால எங்ககிட்ட பிசியோதெரபிக்கு கன்சல்டிங் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சிவியரா இருக்கிறதுனால ஒரு 4 வாரம் ட்ரீட்மெண்ட் சொன்னோம். ஆனா அவங்களுக்கு வந்து 2 வீக்ஸ்லயே வந்து நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க கம்ப்ளீட்டா பிசியோதெரபில நான் இன்வெசிவ் மெத்தட்ல எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்தோம். இந்த கண்டிஷனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையோ அவ்வளவுமே கொடுத்தோம். கொடுத்ததுல வந்து அவங்க கம்ப்ளீட்டா அந்த கால் வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி இருந்த வலி, கால் கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி இருக்கிற வலி, கால் தாங்களா நடந்தது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நல்லா ரெக்கவரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைனலா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களோட ரிவ்யூ வீடியோ தான் இது. நாங்கள் திருவண்ணாமலை தான் இருந்து வரோம். எனக்கு பேக் பெயின் பிரச்சனை, இடுப்பு வலி, மொத்தம் கால் வலி ஃபுல்லாக ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் 4 மாசமா. வெளியில் ட்ரீட்மெண்ட் எலும்பு டாக்டருங்கிட்ட ஜிஹெச்சில் அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 1 மாசமா மெடிசன் யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த வலியும் குறையல. அதுக்கப்புறம் 2 மாதம் பொறுத்து எங்கள் சாரோட கன்சல்டிங் வந்து பார்த்தோம். சார் சொன்னார் 4 வாரம் வந்து பிசியோதெரப்பி பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எங்கே இருக்கிற அட்வான்ஸாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், 4 வாரம் நீங்கள் வந்தாகணும்னு சொன்னார். நாங்களும் ஓகே சொல்லி கரெக்டாக ஒரு நாள் தவறாமல் வந்து செஞ்சோம். ஆனால் வந்து 2 வாரத்துலேயே எனக்கு நல்ல திருப்தியாக எனக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்ட வலியால் ரொம்ப நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை. கை கால் வலி, உடம்பு வலி, கால் வலி, ரொம்ப நைட் ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே ரிலீஃப் ஆகிட்டேன் 2 வாரத்தில். சார் சொன்னார் 4 வாரம், ஆனால் நான் 2 வாரத்திலே ரிலீஃப் ஆகிட்டேன். அது இல்லாமல் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் அன்பாக கவனித்து வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அது ரொம்ப இன்னும் திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. இதே போல ஸ்பைன்ல வந்து டிஸ்க் ப்ராப்ளம் L4, L5லயோ L5S1லயோ உங்களுக்கு ப்ரொலாப்ஸோ, ப்ரொட்ரூஷனோ, எக்ஸ்ட்ரூஷனோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெடிசன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கல, இல்ல ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாம, ஆப்ரேஷன் இல்லாம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டாவே இதுக்கு ரெக்கவரி கொடுத்துட்டு திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.